Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து யூடியூபருக்கான ஒரு முக்கியமான வீடியோ. மறக்காமல் யாராவது சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட என்கரேஜ்மெண்ட்டு தான் வீடியோ திரும்பவும் நம்மளே பண்ண வைக்கிது இந்த வீடியோவை. ஆக்சுவலாக ஒரு யூடியூபருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா மைக்ரோஃபோன் எந்த வகையில் பயன்படுதுனாலும் நம்ம வாய்ஸை வந்து கரெக்டான வகையில் கிளியரான, அதாவது சரௌண்டிங் நாய்ஸை கேன்சல் பண்ணி கொடுக்கக்கூடிய மைக்ரோஃபோன் எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2 மைக்ரோஃபோன் இப்போ லீடிங்கில் சேல் ஆகிட்டுருக்கு. ஒன்று வந்து டிஜே மினி மைக்கு, இன்னொன்று ஆலிலேண்ட் M2ன்னு ஒரு மைக்ரோஃபோனு. இந்த 2 மைக்ரோஃபோனில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது, டெக்னிக்கலாக என்னென்ன வேரியேஷன் இருக்குங்கிறத நம்ம டெப்த்தாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் இருந்து நம்ம துபாயிலேருந்து ப்ராடக்ட் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நூன் வெப்சைடு. அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நூன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸும் போட்டோம்னாலும் ஆர்டர் பண்ணால் வித்தின் 2 டேஸில் நமக்கு கத்தாருக்கே டெலிவரி பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மைக்ரோஃபோன் டிஜே மினி மைக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக ஆஃபீஸில் பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க. நான் வாங்கலை, பட் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க. பட் நம்ம அதை வந்து டெப்த்தாக ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா ஒரு யூடியூபருக்கு எந்த அளவுக்கு மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, சரௌண்டிங் நாய்ஸை வந்து ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணுற மாரி இருக்கணும், அதேமாரி பட்ஜெட்டில் இருக்கணும் மைக்ரோஃபோனு. ஒரு மைக்ரோஃபோன் வாங்கினா குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாரி ஃபியூச்சர்ஸை உள்ளே அடக்கி இருக்கணும். அப்படின்னா நம்ம கரெக்டான மைக்ரோஃபோன்ஸை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் நல்லா டெவலப் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மக்களே, இதுதான் வந்து நூன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கத்தாருக்கே வித்தின் 2 டேஸில் டெலிவரி பண்ணுறாங்க. துபாயில் தான் அந்த ஷாப் இருக்குது. வெப்சைட் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து இப்போ கத்தாரில் அதிகமாக இருக்குது. நம்ம எங்கே கத்தாரில் இருந்தாலும் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு இமிடியேட்டாக டெலிவரி ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து டெலிவரி ஆகுது. அதுதான் எனக்கு வந்து அதுவும் வித்தின் 2 டேஸில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இப்போ நோனில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ வந்து பர்பஸ் வந்து என்ன ரீசன்னா, எலக்ட்ரானிக்ஸோட ப்ரைஸ் வந்து டே பை டே நிறைய வேரியேஷன் ஆகுது. லோக்கல் மார்க்கெட்லேருந்து எப்படி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க. அதாவது மக்களே, நம்ம இப்போ 2 மைக்கு தான் இப்போ லீடிங்கில் இருக்குது. இந்த டிஜே மைக்கு, மினி மைக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் மைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா இப்போ வந்து கத்தாரில் வந்து ஒரு 100 ரியால் மைக்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குது, எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்கா. ஏன்னா மைக்ரோஃபோனால் தான் நம்ம பேசுகிறது வந்து அவங்களால தெளிவாக கேட்க முடியும். அப்போ வந்து மைக்ரோஃபோனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஒரு யூடியூபருக்கும். நம்ம கேமரா கூட நம்ம மொபைலில் வந்து ஒரு ஐஃபோனில் எடுத்தால் கூட ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம லைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் மைக்ரோஃபோன் வந்து வாய்ஸை மாடுலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரே மைக்ரோஃபோன் மட்டும்தான் சொல்யூஷனு. இப்போ இந்த டிஜே மினி மைக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா விற்கிது. இப்போ நூன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வெறும் 8,100 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் கத்தார் ரியாலில் பார்த்திங்கன்னா 323 ரியால் விற்கிது. ஆனால் லோக்கல் மார்க்கெட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500 ரியால்லேருந்து 450 ரியால் வரையும் இந்த டிஜே மினி மைக் விற்கிது இங்கே கத்தார் லோக்கல் மார்க்கெட்டில். ஆனால் நூனில் எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா, துபாய் வெப்சைட்டு கத்தாரில் இம்மிடியேட்டாக டெலிவரி பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நம்ம இந்த மைக்ரோஃபோனை இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த டிஜே மைக்கு மட்டும் கிடையாது, ஆலிலேண்ட் மைக்கும் அடுத்த வந்து பட்ஜெட் மைக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2 மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாக்குள்ளே ஒரு நல்ல மைக்ரோஃபோன் ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர் வாங்கணுன்னா இந்த 2 மைக்ரோஃபோன் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஜே மைக்ரோஃபோனோட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், டெக்னிக்கல் வேரியேஷன், இப்போ வந்து லீடிங்கில் இருக்க ஆலிலேண்ட் M2 மைக்கு, டிஜே மினி மைக்கை பற்றி தான் நம்ம டிஃப்ரென்ஸை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜே மைக்கு மினியை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். வந்து டிஜே மினி மைக் பார்த்துட்ருக்கோம். இந்த டிஜே மினி மைக்கில் என்னென்ன டெக்னிக்கலாக என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த டிஜே மினி மைக் வந்து பார்த்திங்கன்னா 2 Mbps ஆஃப் டிஜிட்டல் 2.4 GHz பேண்டு இது யூஸ் பண்ணுது. ஏன்னா இதில் வந்து ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டரு, நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் வந்து டிரான்ஸ்மிட்டரு, மைக் வந்து ரிசீவரு. அதோட ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து 2.4 GHz கிளாக் ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கான
டிரான்ஸ்மிட்டரோட ரிசீவரோட ஃப்ரீக்வன்சி தான் 2.4. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் 5.3 இது சப்போர்ட்டடு. இதோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர், அதாவது 1312 ஃபீட் வரைக்கும் இது வந்து கவரேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கும் ஒரு ரிசீவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கான கவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல் ஆஃப் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரௌண்டிங் சவுண்ட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் மாடுலேட் பண்ணுறது தான் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது என்வாயன்மெண்ட்டோட சவுண்டை கேன்சல் பண்ணி வாய்ஸை மாடுலேட் பண்ணி கொடுக்குற நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 2 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் DJI மைக் மினியில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் இதில் வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் டிசேபிள் இந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஆட்டோ மோடாகவே கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா DMT01. இது ஒரு 10 கிராம் வெயிட் தான். அந்த மைக்ரோஃபோன் நம்ம வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் தான் அப்ராக்சிமேட் வெயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டூ வே ஆஃப் ஹை குவாலிட்டி ஸ்டேபபிள் டிரான்ஸ்மிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ் பேக்கப். இது ஆக்சுவலாக DJIனாலே உங்களுக்கு வந்து நம்ம DJI ட்ரோன் நிறைய பார்த்துருப்போம். அதோட கம்பெனி மேனுஃபேக்சர் தான் வந்து இந்த DJI மினி மைக்கும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் லோக்கல் மார்க்கெட்டோட காமர்ஸில் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கிது. இந்தமாரி காமர்ஸ் வெப்சைட்ஸில் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். மேக்ஸிமம் எல்லா காமர்ஸ் வெப்சைட்லேயுமே மேக்ஸிமம் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரையும் எல்லாமே அப்ரூவல் டிவைஸ் மட்டும்தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் விற்கிது. அப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே செக் பண்ணி தான் அந்த டிவைஸை வந்து சேல்ஸுக்கே வரும். இதை மீறி வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம். அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து செக் பண்ணாமல் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே நம்ம சொல்லவே முடியாதுல்ல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு மைக்ரோஃபோன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதோட டெக்னிக்கலாக வந்து செக் பண்ணிவிடுங்க. ஆனால் நான் செக் பண்ணல. எனக்கு ஒரு நான் வந்து எப்போதுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினாலே ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரி பர்சனலாக வாங்கினாலும் சரி அந்த எலக்ட்ரானிக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்லாம் எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். DJIனாலே அது கொஞ்சம் கலக்கலாக தான் இருக்கும். ஆனால் இதோட அட்ராக்டிவ் வந்து சொல்லவே முடியல. ஒரு பேக் மைக்ரோஃபோனுக்கு இப்படி ஒரு பேக் அட்ராக்டிவாக இருக்குது. எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஜிப்லாம் போட்டு இது வந்து அந்த ஸ்பாஞ்சு நம்ம வாய்ஸ் வந்து மைக்ரோஃபோன்னு நம்ம தெரியணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்பாஞ்ச் வைப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஏன்னா அந்த மைக்ரோஃபோனில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஃபில்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனுக்கு நம்ம USB வழியாக சார்ஜ் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு DJIயில் ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த சில்கன் ஜெல்லு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இது சாப்பிட்றாதீங்க. இது வந்து கம்ப்ளீட் பாய்சன். இது எல்லா எலக்ட்ரிக்ஸ்லேயும் வருது. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அந்த ஸ்பாஞ்ச் இது. அப்புறம் எனக்கு என்னென்னா DJIயில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆலிலேண்டுக்கும் இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஆலிலேண்டு வந்து 300 மீட்டர்ஸ் கவர் ஆகும். பட் அதில் வந்து ப்ளூடூத் சப்போர்ட் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் லீடிங்கில் நிறைய பேர் வாங்குறது ஆலிலேண்டு தான். பட் DJIயில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டெக்னிக்கலாக தெரியாது. சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலிலேண்ட் M2வும் வச்சுருப்பாங்க, அதே டயத்தில் DJIவும் வச்சுருப்பாங்க. ஆலிலேண்டில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பாக்ஸில் வந்து கனெக்டரையும் சேர்த்து வைக்கிற மாரி அதில் பண்ணல. ஆனால் இப்போ வர மாடல்ஸில் எல்லாத்துலேயுமே ஆலிலேண்ட்லேயும் வந்து கனெக்டரையும் சேர்த்து வைக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், பாக்ஸை எவ்வளோ பயங்கர போல்டாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மெத்தடு பாருங்கள், ஈஸியாக ப்ரெஷ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற மாரி இருக்குது. இன்னொன்று கனெக்டர் பாருங்கள், இது வந்து C போர்ட்டு தான், நம்ம லைட்னிங் போர்ட்டு இதில் இருக்காது. பேரிங் மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ப்ளூடூத் வந்து நார்மல் ஐஃபோனில் இது பேர் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இது ஆல்ரெடி வந்து சார்ஜ் வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குது. எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வாங்கினாலும் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். எனிவே இது வந்து 1 பாயிண்ட் இருக்குது.
பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆலிலாண்ட்லேயும் இதேமாரி மேக்னெட்டிக் இருந்தது. ப்ளஸ் இது ஆலிலாண்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து உள்ள மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாவே ஒரு மேக்னெட், ஸ்மால் மேக்னெட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் அதர் மேக்னெட்டில் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகுது. அதர் மேக்னெட்லேயும் ஃபிக்ஸ் ஆகணும்ல, அப்போ தானே நம்ம மேக்னெட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓகே, இந்த மேக்னெட்டு தான் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். நிறைய பேர் மைக்ரோஃபோன் வாங்கிட்டு சில டிவைஸை வந்து மிஸ் பண்ணுறது. ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு மறதி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த இடத்துல டென்ஷனாக இருப்போம். எங்கேயாவது ஒரு லாக் வீடியோ பண்ணும்போது நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு மெட்டீரியலை மிஸ் பண்ணிவிடுவோம். அந்தமாரி இல்லாமல் பாக்ஸ்லேயே எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணி போட்டுடலாமா? அப்பா, இதுக்குள்ளேயே சார்ஜரோடு போட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம். சூப்பருங்க. மைக்ரோஃபோனுக்குள்ளே அந்த டெக்கரேஷன் தான், பாக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்து இது ஆர்எக்ஸு. இந்த ஆர்எக்ஸ் வந்து எப்படின்னா மைக்ரோஃபோன் வந்து டிரான்ஸ்மிட்டராக இருக்கும். இது வந்து நம்ம இதில் அதாவது டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் பேர் ஆகிக்கும். அதுக்கான டிவைஸ் தான் இது. இப்போ லைட்டனிங் இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னார், லைட்டனிங் கிடையாது, நம்ம வந்து லைட்டனிங் வேணும்னா நம்ம இதில் ஒரு இது அடாப்டர் தனியாக வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க, சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், இதேமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பர் பாயிண்டில் வந்து பேர் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து எப்படி லைட்டனிங்கில் இந்த டிஜே மினி மைக்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ மைக்ரோஃபோனை பார்த்துட்டோம், பேரிங் இருக்குது, பக்காவாக மேக்னெட்டிக்கோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் எப்படி சப்போர்ட் பண்ணுது, இந்த டீட்டெயிலாக இன்னும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன அக்சசரிஸ் வந்திருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது வந்து மைக்ரோஃபோனில் அந்த ஃபில்ட்ரேஷனு நம்ம இப்படி அழகாக இந்த ஸ்பான்ச்சை வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கான கனெக்டரும் இதில் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணிட்டோம்னா, என்னப்பா அது நிற்க மாட்டேங்குது, நிற்கிற மாரி கொடுக்கலாமே, மேபி நான் சரியாக கனெக்ட் பண்ணலையோ. கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ வந்து யூடியூபருக்கு ஒரு கரெக்டான டிவைஸ் வாங்கினா மட்டும்தான் உங்கள் வாய்ஸை கரெக்டாக மாடுலேட் பண்ண முடியும். ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு பர்ஃபெக்டான மைக்னால் டிஜே மினி மைக் தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபில்ட்ரேஷன்ஸ் செமையாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் டெப்த்தாக நம்ம பார்ப்போம். இது ரெண்டுத்துலேயுமே கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மைக்ரோஃபோனோட வாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என்னோடய வாய்ஸ் வந்து ஹாலிடே M2 மைக்கில். இப்போ இந்த டிஜே மினி மைக்கில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பேர் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்னோடது வந்து 14 Pro Max, அது வந்து லைட்டனிங் போர்ட்டில் எப்படி வந்து சி போர்ட்டை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ், கன்வர்ஷன் டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸில் ஓடிபின்னு சொல்லுவாங்க, அது நிறைய போர்ட்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ப்ளூடூத் வழியாகவே இந்த மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ண முடியுது. ஈஸியாக நீங்கள் ப்ளூடூத் வழியாகவே இந்த மைக்ரோஃபோனை நம்ம பேர் பண்ண முடியும். உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். டிஜே மினியில் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபீச்சர்னால் ப்ளூடூத் சப்போர்ட் மைக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து லைட்டனிங் தேவையில்ல, சி போர்ட்டும் தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் ப்ளூடூத் வழியாகவே பேர் பண்ண முடியும். டிஜே மினி மைக் பார்த்துட்ருக்கோம். இந்த டிஜே மினி மைக்கில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேர் இருக்குது. ப்ளூடூத் பேரே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தான். ப்ளூடூத் பேர் 5.3 சப்போர்ட்டடு. அதாவது இது வந்து 400 மீட்டர் சப்போர்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு லாங்கர் ரேஞ்சில் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது. இப்போ சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஏசி சவுண்ட்லாம் இருக்குது. நான் இப்போ பேசுகிறதே வந்து டிஜே மைக்கில் தான். பட் நீங்களே அந்த சவுண்டோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இதோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குது, ஆலிலாண்ட் மைக்கோட இதை கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் டிஜே மைக்கில் இந்த ஒரு அட்வான்டேஜ், ப்ளூடூத் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம இந்த சி போர்ட்டு, லைட்டனிங் போர்ட்டு, நம்ம வச்சுருக்க மொபைல் ஓல்டாக இருக்குது. 14 Pro Maxனால் லைட்டனிங்கோட கன்வெர்ட்டர், யூஎஸ்பி கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம யூடியூபர் வந்து கேரி பண்ணும் போது சம்டைம் வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து இந்த டிஜே மைக்கில் வந்து இந்த ப்ளூடூத் சப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து டிஎஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஸ்எல்ஆருக்கு வந்து நம்ம மைக்ரோஃபோனில்
நம்ம 1 2 3ன்னு நம்ம எப்படி வந்து ப்ளஸ், அதாவது நம்ம பேசுகிற சவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி கொஞ்சம், அதாவது சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, அவங்க வாய்ஸோட வேல்யூம் கம்மியாக இருக்கும். ஆனால் மைக்ரோஃபோனில் அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு டியூனிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு மட்டும்தான் ஹெட்செட்டோடு வரும் உங்களுக்கு பின்னு. இப்போ இந்த அக்சசரிஸ் நம்ம இன்னும் பார்ப்போம் வாங்க. எல்லாத்துலேயுமே பார்கோட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோனுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாகவே யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சி போர்ட்டு. இது வந்து ஒரு மைக்ரோஃபோனுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜ் போட்டாகணும். இது வந்து போட்டிங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னு வைங்களேன் 48 ஹவர்ஸ் உங்களுக்கு பேக்கப் நிற்கும். அதனால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பேட்ரி பேக்கப்லாம் இது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மேக்னெட்டிக் கிளிப்பே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு டிஜே இன்பில்டு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டு தான் வந்து நீங்கள் பத்திரமா கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து ஒரே இதில் வைக்கிற மாரி இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா சில சில மைக்ரோஃபோன்லாம் பார்த்திங்கன்னா அடாப்டர் தனியாக வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்தமாரி கன்வெர்ட்டர் நம்ம கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்தமாரி நம்ம கேரி பண்ணும்போது சில லாகர்ஸ்லாம் வந்து ஏதாவது ட்ராவல் லாக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மைக்ரோஃபோனோட மட்டும்தான் இதெல்லாம் வேலை செய்யும். வேறு எந்த மைக்ரோஃபோனோடையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த கனெக்டர் தான் வந்து டிஎஸ்எல்ஆருக்கு உள்ள கனெக்டரு. மற்றபடி இது சார்ஜர் கேபிள். நீங்கள் எந்த ஒரு கனெக்ஷன் டிவைஸையும் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண தேவையில்லை. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு எதுவும் அக்சசரிஸ் கிடையாது. இது எல்லாமே இதான் பேகு, இதான் டிஜே மினி மைக்கு. பேரிங் மோடு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த டிஜே மினி மைக் வந்து நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்ட் அப் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டு ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000க்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிஜே மைக்ரோஃபோன் வந்து ப்ளூடூத் இருக்கிறதால கொஞ்சம் அட்வான்டேஜ். நம்ம யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட 3600 வீடியோஸ் இருக்குது. இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இந்த 5000 சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதால தான் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும், அதாவது வாரத்தில் 2 வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் டெய்லி ஒரு வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். பட் நான் போடுற வீடியோ ஏன் வியூஸ் அதிகமாக போகலைன்னு அப்பப்போ கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆவேன். அப்போ வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம இன்னும் நிறையா மக்களுக்காக இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடணும். இந்தமாரி எலக்ட்ரானிக்ஸ் ரிவ்யூ நாம் வந்து டெக்னிக்கலாக நிறையா ரிவ்யூ பண்ணுறோம். எனக்கு வந்து புதுசாக ஒரு யூடியூபர் வராங்கன்னா அவங்க இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்தமாரி ஒரு மைக்ரோஃபோன் அவங்களோட கனவாக இருக்கலாம், இந்தமாரி வாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்தமாரி ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மைக்ரோஃபோன், நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸை நம்ம சஜெக்ஷன் பண்ணுறது மூலமாக ஒரு 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 சந்தோஷம் என்னென்னா, அவங்க யூடியூபராக ஆகும்போது கரெக்டாக இந்த மைக்ரோஃபோனை ஃபஸ்ட் டைமே அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா நிறைய மைக்ரோஃபோன் வாங்கி அந்த மைக்ரோஃபோனில் ஒரு சரியான இந்தமாரி என்வாயன்மெண்ட்டோட சவுண்டை வந்து கேன்சல் பண்ணி வாய்ஸை வந்து மாடுலேட் பண்ணி கொடுக்குற மைக்ரோஃபோன் எதுன்னே அவங்களுக்கு தெரியாது. புதுசாக வரவங்களுக்கு அதாவது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து நிறைய, அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு யூடியூபரை மட்டும் உருவானா மட்டும் போதாது, அதுலேருந்து வருமானம் வரணுன்னா நிறைய திங்ஸ், நிறைய கண்டென்ட் எடுக்கணும், நிறைய ஸ்கிரிப்ட் எடுக்கணும். ஒரு யூடியூபருக்கு பின்னாடி நிறைய ஒரு மெனக்கெடுதல் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த மைக்ரோஃபோன்லாம் வாங்கி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மந்த்லி நம்ம யூடியூப்லேருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். அப்போ தான் வந்து நம்ம உழைக்கிறோம், நமக்கு ஒரு வருமானம் வருது, நம்மளால் ஒரு 10 பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தை பேச முடியுது, நம்மளோட பேச்சு திறமையை வளர்த்துக்க முடியுது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு மைக்ரோஃபோன் கண்டிப்பாக தேவை. அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக எது இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக நான் இந்த டெக்னிக்கலாக இந்த டிஜே மினி மைக்கை பற்றி சொன்னேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய நிறைகள் குறைகள்லாம் நான் வந்து தெளிவாக அதுலேருந்து அதாவது ஒருத்தவங்க பேசும்போதும் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், அதை சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது தான் ஒரு யூடியூபரை நம்ம வந்து ஒரு சிலை வடிக்கிற மாரி தான் அவங்களையும் நீங்கள் உருவாக்க முடியும். அது சப்ஸ்கிரைபர் தான் ஒரு யூடியூபரே உருவாக்குறது. அதனால் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், என்னோடய வீடியோஸில் என்னென்ன தவறுகள் இருக்குது, எப்படிலாம் வீடியோ பண்ணலான்னு உங்கள் ஐடியாஸையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon